தாய் தமிழ் உறவுகளுக்கு வணக்கம். புனித சந்தியாகப்பர் கல்லறையை கண்டுபிடித்து கொடுத்த விண்மீன் என்ற தலைப்பில் இந்த காணொளியை காண்கிறோம். புனித சந்தியாகப்பர் கல்லறையை கண்டுபிடித்து கொடுத்த விண்மீன் என்ற தலைப்பில் இந்த காணொளியை காண்கிறோம். ஆண்டவருடைய சீடர்களில் ஒருவர் யாக்கோபு. இவர்தான் சந்தியாகு என்று அழைக்கப்படுகிறார். புனித யோவான், ஆண்டவருடைய சீடர் புனித யோவானுடைய சகோதரர் தான் இந்த யாக்கோபு என்ற சந்தியாகு. ஆண்டவருடைய விண்ணேற்றுக்கு பிறகு சீட்டுக்குலுக்கி போட்டு ஆண்டவருடைய சீடர்கள் 12 பேரும் 12 நாடுகளுக்கு நற்செய்தி அறிவிக்க செல்கிறார்கள். அதில் சந்தியாகப்பர் அவர்களுக்கு ஸ்பெயின் நாட்டுக்கு செல்லும்படி சீட்டு விழுகிறது. இந்தியாவிற்கு தோமையார் வருகிறார். சந்தியாகப்பர் அவர்கள் ஸ்பெயின் நாட்டுக்கு அவர் நற்செய்தி அறிவிப்பதற்காக அவர் செல்கிறார். ஸ்பெயின் நாட்டில் நற்செய்தி அறிவிக்கிறார். அவர்கள் ஆண்டவருடைய சீடர்கள் அவரவர்களுக்கு ஒதுக்கப்பட்ட அந்த நாடுகளில் நற்செய்தி அறிவித்துக் கொண்டிருக்கும் பொழுதே அன்னை மரியாள் அவர்களுடைய விண்ணேற்பத்துக்கு முன்பாகவே சீடர்களுக்கு காட்சி கொடுக்கின்றார்கள். அப்படி அன்னை மரியாள் உயிரோடு வாழ்ந்து கொண்டிருக்கும் பொழுதே விண்ணேற்பம் அடைவதற்கு முன்பாகவே சந்தியாகு அவர்களுக்கு காட்சி கொடுக்கிறார். சந்தியாகு அவர்கள் எருசலேம் நோக்கி செல்கிறார். எருசலேமில் ஏரோது மன்னனால் சந்தியாகு வெட்டி கொல்லப்படுகிறார். அவருடைய உடல் கடத்தி வரப்பட்டு ஸ்பெயின் நாட்டில் வைக்கப்படுகிறது. ஆனால் இருவேறு கருத்துக்கள் நிலவுகிறது. அடக்கம் செய்யப்பட்டு கல்லறை மறைவாக இருந்தது என்று, இன்னொன்று அவருடைய உடல் பாறை இடுக்குகளில் ஒளித்து வைக்கப்பட்டது என்று கூறப்படுகிறது. ஏறத்தாழ புனித சந்தியாகப்பர் அடக்கம் செய்யப்பட்ட அந்த கல்லறையை தேடும் பணி 800 ஆண்டுகளாக நடைபெற்றது. சந்தியாகப்பருடைய கல்லறை ஸ்பெயின் நாட்டில் எங்கு உள்ளது என்று 800 ஆண்டுகளாக அந்த கல்லறையை தேடுகிறார்கள். அப்பொழுது அதில் ஒரு துறவியும் இணைந்து தேடுகிறார். அப்பொழுது ஒரு துறவிக்கு கனவில் விண்மீன் தோன்றுகிறது. அந்த விண்மீன் காட்டியபடியே அவர் பகலில் எழுந்திருக்கிறார். பகலிலும் அந்த விண்மீன் தோன்றுகிறது. பகலில் விண்மீன் தோன்றுவது கிடையாது, ஆனால் பகலில் விண்மீன் தோன்றுகிறது. அந்த விண்மீன் அவரை வழி நடத்துகிறது. அந்த விண்மீன் பின்னால் இந்த துறவி செல்கிறார். அந்த விண்மீனானது ஒரு கல்லறையின் முன் நின்று அந்த துறவிக்கு அடையாளம் காட்டிவிட்டு அந்த விண்மீன் மறைந்து விடுகிறது. கடைசியில் அதை ஆய்வு செய்து பார்த்தால் அந்த கல்லறை தான் புனித சந்தியாகப்பர் கல்லறை என்று தெரிய வருகிறது. ஒரு விண்மீன் அந்த துறவிக்கு அடையாளம் காண்பிக்கிறது. பகலிலே அந்த விண்மீன் அவரை வழிநடத்தி அந்த கல்லறைக்கு முன்பாக நின்று இதுதான் சந்தியாகப்பர் கல்லறை என்று அடையாளம் காண்பித்துவிட்டு செல்கிறது. அந்த சந்தியாகப்பர் கல்லறையை தேடுகின்ற பணியில் ஈடுபட்டிருந்தவர் தான் அந்த துறவி. இறுதியில் அதுதான் சந்தியாகப்பர் கல்லறை என்று ஆய்வில் தெரிய வருகிறது. அதன் மேல் ஒரு மிகப்பெரிய ஒரு பேராலயம் எழுப்பப்பட்டுள்ளது. ஸ்பெயின் நாட்டில் உள்ளது. இது ஒரு மிகப்பெரிய ஒரு அதிசயமாகும். 800 ஆண்டுகளாக புனித சந்தியாகப்பர் அவர்களுடைய கல்லறையை தேடுகிறார்கள். ஆனால் 800 ஆண்டுகள் கழித்து 814ஆம் ஆண்டு என்று சொல்லப்படுகிறது, ஒரு துறவிக்கு ஒரு விண்மீன் வந்து இதுதான் சந்தியாகப்பர் கல்லறை என்று அடையாளம் காண்பிக்கிறது. இது கிறிஸ்தவ உலகில் நடந்த ஒரு மிகப்பெரிய அதிசயம். இந்த அதிசயத்தை நாம் ஏற்றுக்கொள்ள வேண்டும். கிறிஸ்துவை விசுவசிப்போம்.